சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி சேதுவுக்கு வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. அழகரையும் மீனாட்சியும் பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி இங்கே வீட்டில் அழுதுகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் அழகரை பார்க்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்த ஐஸ்வர்யா பார்த்தா சேது கிட்ட இருந்து அப்படியே மறைச்சிரும். மாமா ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் போய் குழந்தைய பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லி இந்த தமிழ்ச்செல்வி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்த விஷயத்தையே ஐஸ்வர்யா சேதுக்கிட்ட இருந்து மறைச்சிடா. என்ன ஐசு யாரு ஃபோன்ல அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா யாரும் இல்லை மாமா ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மறைச்சிடும். சரி ஐசு வேற எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட போமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இந்த ராத்திரியில ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஆமா மாமா போலாமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, சரின்னு சொல்லிட்டு சேது கூட்டிட்டு போறாரு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்த்தா வராங்க. மாமா நான் போய் நீங்க வாங்கி கொடுத்த இந்த சுடிதாரை போட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, சரி ஐசு எனக்கு இம்பார்ட்டன் ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்கு, நான் போய் ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சேது ஃபோன் பேச போக ஐஸ்வர்யா சுடிதாரை மாட்டிக்கிட்டு ரெடியா நிக்குது. நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த நேரம் அழகர் பெட்டில் இருக்கவும், இன்னைக்கு மாமாக்கும் எனக்கும் கண்டிப்பா முதராத்திரி நடந்தே ஆகணும். முதராத்திரிக்கு இப்ப இந்த குழந்தை தொந்தரவா இருக்கக்கூடாதே, மலரை வர சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு தெரியாம ஐஸ்வர்யா மலரை கூப்பிடுது ஃபோன் பண்ணி. மலரு கொஞ்சம் மேல வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூப்பிடவும் மலரும் பார்த்தா மேல ரூமுக்கு வராங்க. என்ன ஐஸ்வர்யா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மலரை கேட்க, ஆமாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரியும் நினைக்கிறேன். மாமாவும் நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்கள் 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அழகரை கொஞ்சம் நீ தூக்கிட்டு போய் ஹாலில் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, மலரு பார்த்து ஐஸ்வர்யாவை மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. என்ன மலரு பார்க்குற, இன்னைக்கு அழகரு உன் கூடயே இருக்கட்டும், நீ ஹாலில் தானே தூங்குவ, அழகரை உன் கூடயே தூங்க வச்சுக்க. இன்னைக்கு நைட்டு நானும் மாமாவும் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்க போகிறோம், நீ அழகரை தூக்கிட்டு போ, மாமா வரதுக்குள்ள நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சரின்னு சொல்லி வேற வழி இல்லாம மலரும் பார்த்து அழகரை தூக்கிட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் சுடிதாரை மாட்டிக்கிட்டு ரெடியா நிக்குது. மாமா எப்படி இருக்கு மாமா, நீங்க வாங்கி கொடுத்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, நல்லா இருக்கு ஐசு. ஆமா அழகர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, அழகரா மாமா மலரை தூக்கிட்டு போயிருக்கா, மலரு ஏதோ அழகரு கூட கொஞ்ச நேரம் இருக்குன்னு ஆசைப்பட்டா, அதான் அவ வந்து கேட்டா, நான் சரி தூக்கிட்டு போன்னு சொன்னேன், மலரு கேட்கல நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அதுவும் சரிதான், சரி மலர்கிட்ட தானே அழகர் இருக்கேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்ணாடி முன்னாடி நின்று தலையை சீவ. அப்பதான் பார்த்தா ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமா சேது பக்கத்துல நெருக்கமா வருது. மாமா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன நடந்துக்கிட்டாலும் நீங்க என் மேல கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமா சேது பக்கத்துல நெருங்க. சேதுக்கு பார்த்தா இது சுத்தமா பிடிக்கல. ஐசு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி சேது என்னென்னமோ தவிர்க்க பாக்குறாரு. இருந்தாலும் ஐஸ்வர்யா பார்த்தா சேது கையை இறுக்கமா பிடிச்சு சேது நெஞ்சில சாயறதுக்காக பக்கத்துல நெருங்கி வருது. ஐசு சொன்னா கேளு, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் டைம் வேணும்னு சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சேது சொல்லவும், என்ன மாமா உங்களுக்கு இதுக்கு மேல என்னதான் டைம் வேணும், இன்னைக்கு என் பிறந்த நாள் மாமா, இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு தரேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, என் மனசு கஷ்டப்படாம நடந்துக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க, 12 மணி ஆயிடுச்சுனா தான் என் பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இன்னும் 12 o'clock ஆகலை, நான் இப்போ என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிறணும், அதே மாதிரி நான் கொடுக்கறதையும் திரும்ப நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சேது கண்ணத்துல முத்தம் கொடுக்கறதுக்காக சேது பக்கத்துல நெருக்கமா போக சேது பார்த்தா பட்டுன்னு கையை உதறி விட்டுறாரு. மாமா என்ன மாமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் மாமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என் பக்கத்துல நெருக்கமா வராத, ஏன் அனுமதி இல்லாம நீ நெருக்கமா வராதேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கே உன் மேல விருப்பம் வந்தா கண்டிப்பா உன் பக்கத்துல நான் வருவேன், எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, இப்ப தட்டிக்கு நான் வாழ்றது என் குழந்தைகளுக்காக மட்டும்தான், அழகரும் மீனாட்சிக்காக மட்டும்தான் இந்த உடம்புல உசுரே இருக்கு, அதுக்கிடையில உன்னை பத்தி என்னால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அழகர் அழுகிற சத்தம் பார்த்தா சேதுக்கு கேக்குது. அழகர் அழுகிற மாதிரி இருக்கானே, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டுட்டு இங்க வேகமா ஓடியாரு. என்ன மலர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, தெரியல மாமா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான், ஒருவேளை மீனாட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்ல, ஆமா இன்னைக்கு காலையில இருந்து இவன் மீனாட்சியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கும் தோணுது. இரு மலரு நான் போய் என் போன் எடுத்துட்டு வரேன், வீடியோ கால் பண்ணா அழுகையை கொஞ்சம் நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா போன் எடுத்துட்டு வர சேது தமிழுக்கு போன் பண்றாரு. அழகர் இங்க அழுதுகிட்டே இருக்கான், மீனாட்சியை காட்டணும், நீ வீடியோ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும்,
2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியா? எப்போ பண்ண அப்படின்னு சொல்லி சேது கேட்க, நான் பண்ணேன், ஐஸ்வர்யா தான் ஃபோன் எடுத்து நீங்கள் வெளியில் இருக்கிறதா சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா, அதான் நான் அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லி தமிழ் உண்மையை சொல்ல சேதுவுக்கு ஐஸ்வர்யா மேலே பயங்கரமான கோவம். தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ண விஷயத்தையே மூடி மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு கோவம் வருது. இரு அழகர் அழுதுகிட்டே இருக்கான், மீனாட்சி முதல்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே தமிழும் பார்த்தா வீடியோ கால் பண்ணுறாங்க, சேதுவும் வீடியோ கால் பண்ணுறாரு. 2 பேரும் அழகரும் மீனாட்சியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அழகரும் பார்த்தா அழுகாமல் இருக்கான். அழகரை தூக்கிக்கிட்டு சேது ரூமுக்கு வராரு. ஐஸ்வர்யா அப்பதான் நிற்கிது. தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணியிருக்கா, அழகரை காட்ட சொல்லியிருக்கா, மீனாட்சி அங்கே அழுகவும். ஆனால் நீ தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ண விஷயத்தையே மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா தயங்க. இங்கே ஐஸ்வர்யா கணத்துல ஓங்கி பார்த்தா சேது அரைஞ்சிறாரு. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ஓ ஆசைக்காக ஏன் குழந்தைய பழியாக்க பார்க்காது. உனக்கு ஆசை இருந்தா எனக்கு புரியல ஐசு. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன் தான். ஆனா அதுக்காக உன்னை என்னால மனசார ஏத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும் நான் சொல்லிட்டேன். அதையும் மீறி தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ண விஷயத்த மறைச்சிருக்க, அழகரை கொண்டு போய் மலர்கிட்ட கொடுத்துருக்க. என்னதான் ஐஸ்வர்யா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்தோடலாம் நீ என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யா மேல கோப்பட, ஐஸ்வர்யா பார்த்தா கன்னத்துல அடி வாங்கின கவலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன இவர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நான் இவர் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு, மாமா மாமான்னு சொல்லி இவரை சுத்தி சுத்தி வரேன். ஆனா இவர் அப்படி நடந்துக்கிறவே மாட்டேங்கிறாரு. இவர் ஏன் தான் கல்யாணம் பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு தோணுது. ஐஸ்வர்யா பார்த்தா தூங்காம விடிய விடிய உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. சேது குழந்தைய சமாதானப்படுத்தி சேதுவும் பார்த்தா தூங்கிறாரு. ஐஸ்வர்யா தூங்காம உட்காந்து இருக்கு. மறுநாள் காலையில ஆயிருது. சேது அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிடறாரு. குழந்தையும் தூக்கிட்டு போய் மலர்கிட்ட கொடுத்துறாரு. என்ன ஐஸ்வர்யா காலையிலேருந்து கீழேயே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஐஸ்வர்யாவுடைய ரூமுக்கு போகுது. ஐஸ்வர்யா ஒரு மூளையை கொடுத்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. ஏன் ஐஸ்வர்யா ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி போய் கேட்க, ஐஸ்வர்யா அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. என்னாச்சு ஐஸ்வர்யா, என்ன ஏன் உன் முகமெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஆண்டி என்னைய சேது மாமா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், சேது அடிச்சிட்டானா, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, நேற்று தமிழ்ச்செல்வி குழந்தைகளை காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணா, நானும் மாமாவும் வெளியே இருந்தோம், இல்லை இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சு ஏப்படி செஞ்சு ஏன் கிட்ட மறைச்சுன்னு சொல்லி அடிச்சிட்டாரு ஆண்டி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட பார்த்தா ஐஸ்வர்யா தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கு.